பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம தங்கமயில பிடிச்சி பாக்கியம் வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலையாவது நீ உருப்படியாக செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு நான் தான் வாழ்ந்தேன், என் மாமாவோட தான் வாழ்வேன், எனக்கு டிவோர்ஸ் வேணான்னு தெளிவாக தானேம்மா சொன்னேன். அதுக்கப்புறம் ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஆமாம், நீ சொன்ன உடனே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வாழ்கிற வாமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டாங்களா என்ன? அப்படி தானே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி பேசியிருந்தா எப்படி இந்நேரம் நீ இங்கே இருந்திருப்பியா? இன்னும் நல்லா பேசியிருந்தா இந்நேரம் நீ உன் புருஷன் வீட்டில் இருந்திருப்ப. நாங்களும் நிம்மதியாக இருந்திருப்போம். இப்போ உன்னால் சுடரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு. நீ வாழ விட்டே வந்து உட்காருவ. அதுக்கப்புறம் சுடரோட யாராவது பார்க்குறதுக்கு வருவாங்களே, இல்லை அவளை கல்யாணம் தான் பண்ணிட்டு போவாங்களே, எதுவுமே நடக்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் உன்னை பார்க்க பார்க்க ரொம்ப அப்படி எனக்கு பத்திக்கிட்ட வருது. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மரியாதையை எங்கேயாச்சும் போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு இந்த பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டான்னு. அப்படியாவது என்னை சொல்லி விட்டீங்களா? அதையும் இல்லை, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இவ்வளோ பொய்யே சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. சரி, கல்யாணம் ஆன உடனே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உண்மையை சொல்கிறதா சொன்னேன். அதையும் சொல்ல விடாமல் என்னை தடுத்துட்டீங்க. தப்பு என் மேலே இருந்தது போக நான் அவரை குத்தம் சொன்னேன். அப்பயாச்சும் உண்மையை சொல்ல விட்டீங்களா? அப்பயும் உண்மையை சொல்லவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மயில இருந்துட்டு எல்லா தப்பும் நீங்கள் தாம்மா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டி, எங்கிட்ட மட்டும் வக்கனையே பேசு, ஆனால் பேச வேண்டிய இடத்துல மௌனமாக இருந்துக்கோ. ஒரு குடும்பத்தையே ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க உன் மாமியார். அவங்கள அன்னைக்கு வாய்க்கு எப்படியெல்லாம் பேசினாங்க, ஆனால் அந்த தைரியம் உனக்கு முதல்ல இருந்துச்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என் கண்ணை முன்னாடி நிற்காத, நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சாதான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், என் பொண்ணு சுடரோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமைச்சு தர முடியும். தயவு செஞ்சு நீ எங்கேயாவது போயிடு, இந்த வீட்டில் மட்டும் நீ இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. போன்னு சொன்னேன், நான் எங்கம்மா போவேன், எங்கேயாச்சும் போய் தொலைடி, ஏன் போய் செத்து கூட போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் கடையில் இருக்காரு. சரவணன் இருந்துட்டு எடுத்துகிட்டு போன மூட்டையை திரும்ப கொண்டு வந்து வைக்கிறாரு. ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா அவங்களுக்கு வேற ஒரு பிராண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கேட்குற பிராண்ட் வர வரைக்கும் நம்ம அவங்களுக்கு எந்த பொருளும் சப்ளை பண்ண வேண்டாம். சரி, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை போய் முடிச்சுட்டு வரேன், உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், கோர்ட்டுக்கு போனேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் இந்த வாட்டியும் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டப்பா. ஆனால் எந்த கடவுளையும் வந்து என்கிட்ட சொன்னாலும் சரி, நான் அவள் கூட சேர்ந்து வாழ்றதா இல்லை, என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசினவ கூட என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே, நீ ரொம்ப நல்லவன்டா, உன் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கை சரியாயிடணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் வந்து நிற்கிறாங்க. என்னை வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுறாங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வீட்டு பிரச்சனை, என் வீட்டுக்கும் எனக்கும் உனக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இங்கே வந்து நிற்கிற வேலையும் வச்சுக்காத, அந்த கடவுளே வந்து உங்க கூட வாழணும்னு சொன்னாலையும் சத்தியமாக நான் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ளீஸ் மாமா, என்னை புரிஞ்சுக்கோங்க, உன்னை எதுக்கடி நான் புரிஞ்சுக்கணும், மரியாதையே போ, நான் பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, நீ போய் எங்கேயாவது தொலைஞ்சுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயில் அழுந்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வழியில் போயிட்டுருக்கிற போது மீனை வந்து பார்க்குறாங்க. ஐயோ, மயிலாக்கா வேறு வராங்க, இவங்க முகத்தில் முழிச்சோம் கண்டிப்பாக மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மயில் இருந்துட்டு மீனவா பார்க்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்ததான் சரவணனை தேடி நம்ம அஞ்சலி வராங்க. தங்கமயிலையும் பார்த்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அவள் தான் என்னோடய ஒய்ஃபு. அவங்க தான் உன்னோட ஒய்ஃபா? அழுதுகிட்டே போனாங்க. அவளுக்கு எனக்கும் கொஞ்சம் தான் சின்ன பிரச்சனை, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க, கடையில் வேறு யாரும் இல்லை, நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நீ வீட்டுக்கு போ, நீ நல்லா இருக்கல்ல, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே உசுரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கரைக்கு போயிடுறாங்க. மீனாக இருந்துட்டு அந்த பாதை எந்த வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அங்கே ஒரு குட்டை இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒரு குளமும் இருக்குது, ஒரு கிணறும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா பதறி அடிச்சுக்கிட்டு தங்கமயில தேடிக்கிட்டே போகிறாங்க. நான் வராமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், நான் செத்து போயிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ போல்டான ஆள், எவ்வளோ தைரியசாலி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் தைரியசாலியும் கிடையாது, சாமர்த்தியசாலியும் கிடையாது, நான் ஒரு கோலை,
அதே மாதிரி என்னை யாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வீட்டுக்கு போனால் அம்மா தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அவங்கக்கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டால் உனக்கு சரியாக வாழ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லியிருந்தா, என் வாழ்க்கை ஏன் இப்படியெல்லாம் போக போகுது? அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. மாமாவ தேடி போனா, "நீ எங்கேயாவது போய் செத்து கூட போ. எங்கேயாவது போய் தொலைஞ்சு போன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. நான் உயிரோட இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு ஒரு வழியா மயில சமாதானம் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எங்கே போறது? அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் கேட்கவும், "நீங்க குவார்ட்டர்ஸ்க்கே போங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ராஜி இருந்துட்டா அவங்க வீட்ட பார்க்குறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்நேரம் எங்கள் சித்தப்பாவோ, எங்கள் அப்பாவோ யாராவது ஒருத்தர் வெளியே இருந்தா, என் புருஷனும் நானும் சென்னைக்கு போகணும். இங்கே பாருங்க என் புருஷன் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசியிருப்பேன். ஆனால் யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு போவோம். முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அரசிக்கு அவங்களோட கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. கோமதிக்கும் அவங்களுடைய கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா உன் முகத்தில் ஒரு மாற்றம் தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி நீ போலீஸ் ஆகிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு ராஜுக்கிட்ட கேட்கவும், ராஜு இருந்துட்டு கண்டிப்பாக நான் போலீஸ் ஆகிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அண்ணனை நல்லா பாரு, அண்ணங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பழைய ஸ்டில்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.